இப்போ இதுதான் screener.in. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டாஸ் வச்சுருக்காங்க. அந்த டேட்டாஸோட அதாவது மார்க்கெட்டோட மொத்த டேட்டாஸும் இவங்க கையில் லைவில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் கொரி, அதாவது கஸ்டம் கொரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 500 கோடிக்கு மேலே, ப்ரைஸ் டு ஏர்னிங் 15க்கு மேலே, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் வந்து 22 இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னென்ன ரேஷியோஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்ப்போம், எதெல்லாம் முக்கியன்றதை பார்க்கலாம். நான் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட முடியாது, ஏன்னா நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ரீசன்ட் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, போய்கிட்டே இருக்கு. அதுக்கடுத்து இங்கே ஹிஸ்டாரிக்கல் வேறு தனியாக இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட் யூஸ்டு. இது போக ஆனுவல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் மட்டுமே கிட்டத்தட்ட 100 கணக்கில் இருக்குது. அது போக குவார்ட்டர் P&L, குவார்ட்டர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் நிறைய இருக்குது. அப்புறம் பேலன்ஸ் ஷீட்டை பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஒரு கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், ஓகேங்களா. இது வந்து ரேஷியோஸ்ன்றது 2-3 பேராமீட்டர்ஸை எடுத்து அதோட சதவீதத்துக்கு நம்ம பார்க்குறது, இல்லாட்டினா ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம அதை மதிப்பீடுதா யூஸ் பண்ணுற ஒரு அளவு, அவ்வளோ. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் என்னென்னன்றதை ஒரு தடவை போய் பார்த்துருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முக்கியமான ஷேர்ஸை எடுத்து முக்கியமான பேராமீட்டர்ஸை எடுத்து நம்ம ஒரு ஃபில்டரை ஓட்டுவோம், ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் கிளிக் பண்ணுறோம். இது எதில் கவுண்ட் பண்ணணும்னா க்ரோரில், அவனே தானே கொடுத்துட்றான். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த கம்பெனி அட் கரண்ட் ப்ரைஸ் அண்ட் வேல்யூ இன் க்ரோர், 500 crore மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு அண்டு கொடுத்துறோம். அண்டுனா அதுவும் சேர்ந்து, அதாவது ஃபில்டரை ஒன்னோட ஒன்று நம்ம அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணணும். ஆர் அப்படின்னு கொடுத்தா எய்தர் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கலாம், இல்லாட்டினா அப்படியும் இருக்கலாம். நம்ம வந்து அந்த மாதிரி ஃபில்டர் வேண்டாம். நம்ம எடுத்தோன்னா அண்டில் போவோம். அண்டுன்றது இதுதான் அப்படின்றத துல்லியமாக கவுண்ட் பண்ணுறது நம்ம கொடுக்குற கன்ஜெக்ஷன், ஓகேங்களா. ஆப்ரேட்டர் 500 கோடிக்கு மேலே இருக்கிற கம்பெனின்னு நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து சேல்ஸ் லேட்டஸ்ட் குவார்ட்டர், அது லாஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ வந்துருக்கு. நல்லா இப்போ 500 கோடிக்கு மேலேன்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஒரு 100 கோடி ரூபாயாவது ப்ராஃபிட் எடுத்த நிறுவனமாக இருக்கணும் அப்படின்றோம். லாஸ்ட் குவார்ட்டரில் ஒரு 100 கோடியாவது சம்பாதிச்சிருக்கோம், ஓகேங்களா. அடுத்து இந்த ப்ராஃபிட் ஆஃப்டர் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ அது தேவையில்லை, நமக்கு ஒரு ஹை லெவல் ஃபில்டரே போதும். இது பாருங்கள், இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி சேல்ஸ் க்ரோத், ப்ராஃபிட் க்ரோத். சேல்ஸ் க்ரோத்துக்கும் ப்ராஃபிட் க்ரோத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கம்பெனியில் சேல்ஸ் அதிகமாக நடக்கலாம், ஆனால் ப்ராஃபிட் கம்மியாக இருக்கலாம். சில கம்பெனிஸில் வந்து ப்ராஃபிட் நல்லா இருக்கும், சேல்ஸ் வந்து கம்மியாக தான் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம், ஒரு டிவி மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ் எடுத்துக்கோமா, இல்லாட்டினா ஒரு ஆட்டோமொபைல் கார் கம்பெனின்னு வச்சுக்குவோம். டாடா கார் கம்பெனி போன வருஷத்து சேல்ஸ் தான் இந்த வருஷமும் நடந்திருக்குன்னு வச்சுக்குவோம். போன வருஷம் ஒரு 10,000 கார் வச்சுருக்காங்கன்னா இந்த வருஷமும் 10,000 கார் தான் வச்சுருக்காங்க. ஆனால் போன வருஷத்தை ப்ராஃபிட் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி.
எப்படி அப்படின்னா போன வருஷம் விற்ற விலைக்கும் இந்த வருஷம் விற்ற விலைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்போ வந்து சேல்ஸ் க்ரோத் அப்படின்றது வேற, ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது வேற. அதே மாதிரி சில சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ராடக்ட் வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், இல்லாட்டினா டேக்ஸோட அளவை வந்து குறைச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் நல்லா இருக்கும், ஸோ ப்ராஃபிட் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா டேக்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஏறிடும். 18%லேருந்து 28% ஏற்றி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காருக்கு வந்து பெருசாக வருமானம் அப்படின்றது இருக்காது. சேல்ஸ் நல்லா இருக்கலாம், ஆனால் ப்ராஃபிட்டில் முக்கால்வாசி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக போயிட்டு வாய்ப்பு. ஸோ அப்போ இந்த ரெண்டில் நம்ம எதை எடுத்தால் நமக்கு நல்லது அப்படின்னா சேல்ஸ் எடுக்க வேண்டியதில்லை, ப்ராஃபிட் எடுக்கிறது நல்லது. ஏன்னா அல்டிமேட்டாக நமக்கு கையில் கிடைச்ச அந்த பணம் தான் மெயின். ஸோ ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளோ இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் போன வருஷத்தை விட, இல்லைன்னா போன இயர் ஆன் இயர் குவார்டர்லி ப்ராஃபிட் க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு 5% ஆர் 10% ஆர் அந்தளவுக்கு இருந்தாலே ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு 5 தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா குவார்டர்லி 5% அப்படின்னு. அடுத்து வேற என்ன, ப்ராஃபிட் ப்ரைஸ் டு ஏர்னிங். ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்றது பிஇ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றது என்னன்னா, இப்போ நெட் அசர்ட்னு ஒன்று இருக்குல்ல, அசர்ட்லேருந்து லைபிலிட்டின்னு ஒன்று கழிப்பாங்கல்ல, கழிச்சது போக அதோட நெட் வேல்யூன்னு ஒன்று கிடைக்கும். அந்த நெட் வேல்யூ வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸால் டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த பிஇ ரேஷியோ வந்து ஒரு 20%க்கு மேலே, அதாவது 20க்கு மேலே இருந்ததுன்னா அதோட ஒரிஜினல் ரேட்டை விட கொஞ்சம் வேல்யூ கூடன்னு அர்த்தம். இதுவே ரொம்ப ஒரு 80 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓவர் வேல்யூன்னு அர்த்தம். நம்ம ஓவர் வேல்யூ வேணும், நமக்கு எவ்வளோ இருக்கணும், ஒரு 60க்கு கீழே இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். 60 அண்டர் வேல்யூ வேணாம், ஓவர் வேல்யூ வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, greater than 20 less than அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் நம்ம தனியாக கால்குலேட் பண்ண வேண்டாம், அது பெருசாக வந்து மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுக்காது. நம்ம வந்து நம்ம பெரிய பையர்ஸ்லாம் கிடையாது, நம்ம வந்து ஸ்மால் பிளேயர்ஸ். அதனால் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தான் பார்ப்போம், ரிட்டர்ன் ஆன் அசட்டை பார்க்கக்கூடாது. ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருது அதுதான் நமக்கு முக்கியம். அதேமாரி கடன் எவ்வளோ இருக்குது, டெப்ட் டு ஈக்விட்டி, ஈக்விட்டிக்கு எவ்வளோ இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து லெஸ் தென் 20 இருந்தால் நல்லது, அவங்களால அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, எனக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒரு 10 மேலே இருந்தாலே டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இப்படிலாம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபில்டர் ரெடி பண்ணிட்டேன்னா, இந்த 6 ஃபில்டரை ரெடி பண்ணிவிட்டு நான் ஒரு ரன் திஸ் கொரி அப்படின்னு கொடுக்குறேன். இவ்வளோ கம்பெனி வரும், கிட்டத்தட்ட 482 கம்பெனி வரும். இப்போ எனக்கு இந்த 482 கம்பெனிலையும் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல கம்பெனிஸ். உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் எல்லாமே
வாங்கக்கூடிய எல்லாமே ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. குவார்ட்டர் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. நீங்க பாருங்களேன், எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனா நமக்கு 482லயும் இன்னும் கூட கொஞ்சம் சுருக்குனா தானே பர்டிகுலர் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர்ல இன்னும் கூட கொஞ்சம் சேர்ப்போம். அண்ட் என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்களா? டிவிடெண்ட் ஈல்ட். டிவிடெண்ட் ஈல்டுன்றது அந்த கம்பெனி அந்த வருஷம் கொண்டு வந்த ஏதோ ஒரு அமௌண்ட். விடுங்க, நான் வந்து எனக்கு அந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்தாலே பாசிட்டிவான கம்பெனியாக நான் எடுத்துக்கிறேன். அதனால டிவிடெண்ட் ஈல்டு வந்து எனக்கு 2% கொடுத்தா கூட நான் பெருசுன்னு பார்ப்பேன். ஏன்னா நிறைய கம்பெனி டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கறதே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த ஃபில்டரை ரன் பண்ணி பார்ப்போம். அண்டை நான் தூக்கி விடணும். ஏன்னா அடுத்த ஒரு கொரி கொடுத்தா தான் அண்டை கொடுக்கும். இப்போ வந்து இந்த 484ல் 44 சுருங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த 440 கம்பெனி நான் சொன்னேன் இல்லையா, அதுலேயே தான் இன்னும் சிறந்த கம்பெனிகள் கோல் இந்தியா, கேஸ்டர் இந்தியா இதெல்லாமே வருது. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல கம்பெனிஸ். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த கம்பெனிஸை எடுக்கும். இது ஒன்று. சரி, இது இன்னும் கூட இந்த 44 அப்படின்றத சுருக்குவோம். எப்படி சுருக்கலாம் அப்படின்னா, அண்ட் கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து இது எல்லாமே நல்ல கம்பெனி, ஆனால் எல்லாம் மார்க்கெட் வேல்யூவோட கூட இருக்கலாம். அதனால் ப்ரைஸ் டு ஏர்னிங் இருக்குல்ல, அதாவது பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூ கொடுப்போம். ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்றது என்னன்னா, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குல்ல, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 250 ரூபா அப்படின்னா, அதோட ஒரிஜினல் புக் வேல்யூ ப்ரைஸ் அப்படின்றது 100 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வேல்யூலேருந்து இந்த புக் வேல்யூவை டிவைட் பண்ணணும். அப்போ 250 டிவைட் பை 100 அப்படின்னா 2.5 அப்படின்னு வரும். அப்போ நான் வந்து 100 ரூபா மதிப்புள்ள பொருளை 2.5 மடங்கு ஜாஸ்தியாக வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ப்ரைஸில் வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னா, பொதுவாக டிமாண்டு வந்து அதிகமாக தான் இருக்கும். நல்ல ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் நல்லா இருக்கும். பட் ஏதோ ஒரு காரணத்தினால சில கம்பெனிஸ் வந்து நடுவில் கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். அது ஓவரால் இண்டஸ்ட்ரியோட இதாக இருக்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு 1.5 போட்டுக்கிறேன். இந்த 1.5ன்றது எவ்வளவு? 100 ரூபா பொருளை நான் 150 ரூபாய்க்கு மேலே என்ன சொல்கிறது, 150 ரூபாய்க்கு மேலே இல்லை, கீழே வச்சுக்கணும். அது 1.5க்கு கீழே இருக்கணும். இதில் ரன் பண்ணி பார்ப்போமா? இதெல்லாம் தான் நமக்கு ஒரு 5 ஷேர் கிடைச்சிருக்கு. இந்த 5 ஷேருமே ரொம்ப நல்ல ஷேர். எல்லா விதத்துலையும் நமக்கு பொட்டன்ஷியலான ஷேர். இப்போ இந்த 5 ஷேரில் எது நல்ல ஷேர் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு பேராமீட்டர் சேர்க்குறேன். குவார்ட்டர்லி சேல்ஸ் growth, இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் growth போட்டேன். இயர் ஆன் இயர் சேல்ஸ் growthம் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு கம்பெனிஸை நம்ம எடுப்போம்.
போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு பாசிட்டிவ்ல 1% ஏறினா கூட அது நல்ல கம்பெனி தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மூணு கம்பெனி குவார்டர்லி சேல்ஸில் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிற கம்பெனிஸ்னு இடத்துல 3 கம்பெனிஸ், 5ல் 3ஆ கொண்டு வரும். இப்போ இந்த 3ஐயும் நீங்க செலக்ட் பண்ணி பண்ணலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பேங்கிங் டொமைனு, 1 வந்து ஃபின்கார்ப் டொமைன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த கம்பெனிஸில் பொதுவாக இந்த மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்ல வலுவாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல கம்பெனிஸ். இப்போ இதில் வந்து இந்த 3 இருக்குது. 3ல் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பரோடா இருக்கிறதுலையே ரொம்ப நல்ல மார்க்கெட் கேபிட்டலோடு இருக்காங்க. அவங்களுடைய புக் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது புக் வேல்யூ ரேஷியோ, பிபி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் மார்க்கெட்லேருந்து இதை டிவைட் பண்ணி வர்றது 1.33 இருக்காங்க. பிஇ ரேஷியோ 7.47 இருக்காங்க. டிவிடெண்ட் வந்து 2% கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 4000 கோடி காட்டியிருக்காங்க. குவார்டர் ப்ராஃபிட் வந்து 11%. சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30,000 கோடி காமிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 20 குவார்ட்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20.97. மற்ற 3 காட்டிலையும் இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ROC எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இருக்குது. ஸோ அப்போ இந்த ஷேர்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இப்போ இது உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் என்ன வருது? மார்க்கெட் கேபிட்டல், கரண்ட் ப்ரைஸ், ஹை அண்ட் லோ. ஸோ இது எல்லாமே காமிக்கிறீங்களா? டிவிடெண்ட் வந்து 2.04 காமிக்குது. க்ரோத்தை பார்த்துங்க. இப்போ இந்த ஷேரோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த ஷேர் வந்து தொடர்ச்சியாக இன்னும் மேலே ஏறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் க்ரோத் இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்றதுனால இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை தொடுறதுக்கே இவங்க இன்னும் கூட நல்லா மேலே வரும். இன்னொன்று, இந்த கம்பெனி இந்த பேங்க் வந்து ரொம்ப வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க, கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது இதோட க்ரோத் வந்து உங்களுக்கு லாங் டர்மாக நல்லா இருக்கும். இப்போ இது லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிப்போர்ட். லாஸ்ட் 5 இயர்ஸ் முன்னாடி எவ்வளோ இருந்தது? 126 இருந்தது. இப்போ எவ்வளோங்க இருக்குது? 273. அதிகபட்சம் எவ்வளோ போயிருக்கு? 281 பேர். கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேலே இருக்குது. 5 வருஷத்தில் உங்களுடைய முதலீடு அப்படின்றது 2 மடங்கு ஏறி இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட்டு 3 இயர்ஸில் அது இன்னமும் ஜாஸ்தி தான். நல்லா கீழே இறங்கிட்டு 67 ரூபாய்க்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 272 வந்துடும். அப்போ கிட்டத்தட்ட 400% க்ரோத்து இதில் இருந்திருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் ரிப்போர்ட்ஸ். ஏன்னா ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கிட்டு மார்க்கெட்டில் அந்த கோவிட் சமயம், இதெல்லாமே கோவிட் சமயம் நல்லா இறங்கிட்டு திரும்ப அதோட பழைய ப்ரைஸுக்கு அப்படியே தானே தொட்டு மேலே ஏறுறாங்க. ஸோ இது இன்னும் எவ்வளோ போகும் அப்படின்னா நல்லாவே போகும். நியூ ஹையை தொட்டு தொடர்ச்சி அவங்க க்ரோத் பார்த்துட்டே இருக்காங்க. இனிமேல் இன்னும் நல்லா தான் போகும். போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையவே இருக்குது. ஏன்னா மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா? புக் வேல்யூ. அவங்க நம்மக்கிட்ட இருந்து வாங்குற பணத்தை சரியான முறையில்
முதலீடு செஞ்சு அவங்களுடைய புக் வேல்யூவை கூட்டிக்கிட்டே போகிறாங்க. புக் வேல்யூன்றது அவங்களுடைய பேஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம், கரண்ட் பேஸ் வேல்யூன்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுடைய இன்றைய மதிப்பு, அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குல்ல, அந்த சொத்து மதிப்பை டிவைடட் பை என்ன சொல்கிறது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் அந்த ஒரு ஷேரோட மதிப்பு எவ்வளவுன்னா 203 ரூபாய். அப்போது நம்மக்கிட்ட இருந்து வாங்குற முதலீடை அந்த நிறுவனம் என்ன பண்ணணும்னா சரியான வகையில் பயன்படுத்தி வளர்ச்சி பெறணும். அது வந்து புக் வேல்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். புக் வேல்யூக்கும் கரண்ட் வேல்யூக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 203 ரூபா புக் வேல்யூ, 271 ரூபா மார்க்கெட் வேல்யூ. அப்போ நம்மக்கிட்ட வாங்குகிற காசை வந்து சரியாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட அடையாளம். ஸோ இந்த கம்பெனி இதே ரேஞ்சில், இந்த ரேஷியோலையே தானே போய்கிட்டு இருந்தாங்கன்னா 5 வருஷத்தில் இன்னும் டபுள் ஆகும். 271ன்றது 550 தாண்டி ஈஸியாக வரும். அப்போது வருஷத்துக்கு காம்பவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து ஒரு 20% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு கிடைக்குது ஒரு வருஷத்தில். அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு கேரண்டீடான ரிட்டர்ன்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் 20% 25% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு இது வந்து 1.25 லட்சமாக மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இது வந்து பேங்கிங் செக்டர். அந்த பேங்கிங் செக்டர்லேயே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி. அவங்களோட புக் வேல்யூ ரொம்ப பக்கத்தில் இருக்குது, மார்க்கெட் வேல்யூவும் கரெக்டாக போயிட்டு இருக்காங்க. ஸோ டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல அறிகுறி. ஓகேங்களா? இன்னொன்று, இந்த நிறுவனத்துக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா அக்ராஸ் இந்தியா முழுக்க இருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பப்ளிக் செக்டர் பேங்க். அப்படின்னும் போது தைரியமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் ஒரு நல்ல ஷேரை நம்ம அடையாளம் காண்பதற்கான வழி. இதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறது என்னதுங்க, பவர் ஃபின்கார்ப். ஸோ இந்த பவர் ஃபின்கார்ப்பையும் கொஞ்சம் அப்படியே தானே ஒருத்தராக பார்த்துருவோம். ஓகேங்களா? அதோட க்ரோத் என்ன, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 408 ரூபா, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 283. இது வந்து பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், NBFCயாக ரெஜிஸ்டர் பண்ணி இவங்க வந்து பாண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இவங்களுடைய ப்ராடக்ட் இங்கே இருக்குது. அண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸுக்கு எல்லாமே இவங்க கடன் கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிக்கான பேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. மகாரத்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இதோட மிகப்பெரிய ஓனர். ஸோ 56% வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். ஸோ இது வந்து கவர்மெண்ட் ஓனர்ட் ஷேர்ஸ். ஸோ இதோட க்ரோத்தும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இவங்களும் தன்னோட புக் வேல்யூ, அதாவது நம்மக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற அமௌண்ட்டை சரியாகவே பயன்படுத்தி அவங்களோட புக் வேல்யூவை வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோத் பார்த்தீங்கன்னா அமேசிங் க்ரோத்து. எவ்வளோக்குன்னா 95 ரூபாயில் இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 450 ரூபாயில் இருக்குது. கிட்டத்தட்ட 400% க்ரோத் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு அடையாளமா. இதுக்கு அடுத்து கர்நாடகா பேங்க், அதையும் பார்க்கணும். இந்த பேங்க்கோட என்ன சொல்கிறது, 1 இயர் க்ரோத்துமே சூப்பராக இருக்குது. 130 இருந்தது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 234 இருக்குது. இப்போ ஷேருக்கு வந்து 100 ரூபாய் ஒரே வருஷத்தில் ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தோம்னா இந்நேரம் வந்து 1 லட்ச ரூபா ப்ராஃபிட்டில் நம்ம இருந்துருக்கலாம். ஸோ அதேமாதிரி புக் வேல்யூக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தா புக் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. என்ன கேட்டால் இது வந்து இன்னும் சூப்பர். ஆனால் ஒரு பொருளோட விலையில் ஒரிஜினல் விலையை விட நம்ம கம்மியான ஷேர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
அந்த கம்பெனி வளர்ற கம்பெனியாகவும் இருக்குது, டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது இந்த 3 ஷேர்ஸில் நான் இதில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்க மாதிரி தெரியும். பட் உண்மையாக சொல்லப்போனால் இதுவும் பேங்கிங் செக்டார்ன்றதுனால நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இது எனக்கு வந்து கேரண்டிடாக ஏறுறதுக்கான வாய்ப்பு, இன்னொன்று இன்னும் மேலே வர்றதுக்கான வாய்ப்பு. நம்மக்கிட்ட 235 ரூபாய்க்கு வாங்கி அந்த நிறுவனம் 260 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு ஷேராக மாறியிருக்காங்க அப்படின்னா இதோட அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், அவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு இன்னும் கூட டிமாண்டு ரைஸ் ஆகும்போது ஈஸியாக மேலே வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுது அப்படின்னா 263லேருந்து 35 கழிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 28 பாயிண்ட் இருக்கா, 28 ரூபாய்க்கு கேரண்டிடாக மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இப்போன்றது கடல் மட்டம் எடுத்துக்கோங்க. ஸோ கடல் மட்டம் இப்போ கீழே இருக்கிறது கொஞ்சம் மேலே வர்றதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ அது மேலே வந்தே தீரும். ஸோ மேலே வரும்போது இதோட டிமாண்டு இன்னும் ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆகும்போது இது வந்து ஈஸியாக 300 தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷத்தில் ஒரு 25% க்ரோத் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இன்னொன்று நம்ம கையில் வாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது, அதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவில் தான் இருக்குது. 5 இயர்ஸ் ரிப்போர்ட்ஸ் பார்த்தாலும் பாசிட்டிவில் தான் இருக்குது. 3 இயர்ஸாக இருந்தாலும் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் கீழே மேலே ஏறிட்டு, அதாவது 281க்கு வந்துட்டு திரும்ப 234 தான் நிற்கிறான். ஸோ அதனால் இதில் தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஷேர்ஸை நாம் செலக்ட் பண்ணணுமே ஒழிய பத்திரிகைகளில் காட்டுற மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி மேலே வரும், இந்த ஐசிஐசிஐ மேலே வரும், இந்த அவன் ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு செட் பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான்ல, அவன் வந்து நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போய் அவன் ப்ராடக்டை அவன் ஒரு பிஸ்னஸ் லைன் பேப்பரில் ஒரு ஷேரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நான் எல்லாத்தையும் வாசிப்பேன், ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ண மாட்டேன். அதேமாதிரி மோத்திலால் ஒஸ்வால் மாதிரியான கம்பெனிஸ் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்னு கொடுப்பாங்க, அதெல்லாம் நான் படிப்பேன், ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பெரிய கம்பெனியும் பண்ணுவாங்க. அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா நியூஸ் பேப்பருக்கு பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க, அது வெளியில் நமக்கு தெரியாது. அதில் சின்னதாக ஒரு லைனை வந்து கடைசியில் சேர்த்து விட்ருவாங்க, எதுக்கும் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம், ஹெட்லைனை படிப்போம், முதல்ல 4-5 வரியை படிப்போம், இது நம்ம ரொம்ப நல்ல ஷேர் போல இருக்குது, பிஸ்னஸ் லைன்லேயே வந்துருச்சு, அதனால் வாங்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஒன்றும் அது இல்லை. அதேமாரி ஆனந்த் ஸ்ரீனிவாசன், அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறது, பிஆர் சுந்தர், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து நிறையா ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. கொடுக்கட்டும், பாருங்கள், ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே சம் அஜெண்டாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான அஜெண்டாஸ்னால், ஒரு கம்பெனி வந்து இவங்கள்ட்ட தனியாக பேசலாம், எங்கள் ஷேர்ஸை ப்ரொமோட் பண்ணுங்கள், எங்கள் ஷேர்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஏன்னா இந்த ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்றது எல்லா கம்பெனிகளும் செய்யக்கூடியது தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம மாட்டிக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீனரில் உங்களுடைய அளவீடுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற நல்ல ஷேர்ஸை பார்த்து அந்த ஷேர்ஸை செலக்ட் பண்ணால் தான் சரியாக இருக்கும். இப்போ இதே ஃபில்டரை நீங்கள் ஒரு மாதம் கழித்து ரன் பண்ணிங்கன்னா இந்த 3 ஷேர் வர்றதுக்கு போல வேறு ஒரு 3 ஷேர்ஸ் வரலாம். ஏன்னா அந்த ஷேர்ஸ் மட்டும்தான் அந்த பேராமீட்டர்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஃபில்டர்ன்றது உங்களுடைய ஃபில்டர், இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே சேவ் திஸ் கொரின்னு இருக்குது, என்னோட லாகின்குள்ளே போயிருக்கேன். ஸோ அதனால் வந்து இங்கே இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன்.
something. சேவ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்கு. இது நான் கிரியேட் பண்ணுங்க. யுவர் ஸ்க்ரீன்ஸ்ன்னு கீழே இருக்கு இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் நடக்கும்போது ஒரு ஃபார்முலா இருக்கு, கார்த்திக் கிருஷ்ணா ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று பண்ணேன். அப்படின்னா இந்த இருங்க, மற்றவங்களுக்கு தெரியுது. நான் எதுக்கும் ஒரு தடவை ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேன். இது வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? கார்த்திக் கிருஷ்ணா ஃபார்முலா. ஸோ இந்த கார்த்திக் கிருஷ்ணா ஃபார்முலான்றது நான் இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸில் நான் கிரியேட் பண்ண ஃபார்முலா. சேல்ஸ் க்ரோத் வந்து 3 வருஷத்துக்கு 20% மேலே இருக்கணும். ப்ராஃபிட் க்ரோத்தும் வந்து 3 வருஷத்துக்கு மேலே 20%. ஹலோ, சொல்லுங்க சார். இது எப்படி சேவ் பண்ணீங்க சார்? இந்த query எப்படி சேவ் பண்ணுறது? query நம்ம சேவ் பண்ணது இங்கே மேலேயே இருக்குமே. நம்ம இந்த query நம்ம கம்போஸ் பண்ணுறோம்ல, கம்போஸ் பண்ணோன்னே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு ரேண்டம் கொடுத்துட்டு சும்மா போட்டிருக்கேன். கொடுத்துட்டேன்னா இங்கே வந்து இது ஆட்டோ சேவ் ஆகிடும். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இருக்குது அப்படின்றதுனால ஆட்டோ சேவ் ஆகிடும். இருந்தாலும் இந்த பாருங்க, சேவ் திஸ் கொரின்னு இருக்கா? ஆமாம். இந்த சேவ் திஸ் கொரி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். இது ஏற்கனவே நான் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுக்க வேண்டாம். அப்படியே தான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொரி நமக்கு என்ன சொல்லுது? சேல்ஸ் க்ரோத் வந்து 3 வருஷத்துக்கு மேலே 20%, ப்ராஃபிட் க்ரோத் வந்து 3 வருஷத்துக்கு 20% மேலே இருக்கணும். ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 60% இருக்கணும். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1000 கோடிக்கு மேலே இருக்கணும். PE ரேஷியோ வந்து 20க்கு மேலே இருக்கணும், 60க்கு கீழே இருக்கணும். புக் வேல்யூ வந்து 2.5க்கு மேலே இருக்கும். குறைஞ்சது என்ன சொல்லுது, 2.5க்கு மேலே போகாமல் அதுக்கு கீழே இருக்கும். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 100 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நான் எடுக்கிறேன். CPCLன்னு ஒரு கம்பெனி வருது. இந்த CPCLை கிளிக் பண்ணால் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன்ஸ் வருது. இப்போ பார்க்கலே சார்ட்டை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்ல க்ரோத் உள்ள கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கான க்ரோத் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது கேரண்டீடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க ஒரு ஷேர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான டாக்டிக்ஸ். இது மாதிரி பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கு. இந்த ஷோ ஆல் ரேஷியோன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது எல்லா பேராமீட்டர்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே ஒரு தடவை படிங்க, இதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஷேர்ஸை நீங்களே செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கு. இது மாதிரி ஒரு டூல் நமக்கு கிடைக்காது. அழகா லட்டு மாதிரி நம்ம ஒரு நல்ல ஷேர்ஸை எடுக்கக்கூடிய அது கிடைக்காது. இதில் ப்ரீமியம் சர்வீசஸும் கொடுத்துருக்காங்க. அது உங்களுடைய விருப்பம். நீங்கள் அதை எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இன்னும் கூட அடிஷ்னல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து ஒரு கோடு போட்டுட்டேன். இப்படி போங்க, இந்த ரோட்டில் போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நல்ல ஷேர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். இதுக்கு அடுத்து இது ஒவ்வொன்றையும் தேடி பார்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு.
இந்த screener.in போங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வச்சு எதனா லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணி உள்ள போயிட்டு அதுக்கடுத்து உங்களுக்கான இந்த ஸ்க்ரீன்ஸ்குள்ள கிளிக் பண்ணி ஃபீடுன்னு கொடுத்துருப்பான். அது வந்து இன்னைக்கான லேட்டஸ்ட் நியூஸை பற்றி கொடுத்துருக்கிற விஷயங்களா இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து தெரிஞ்சும் கொடுக்கலாம், தெரியாமையும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து நியூஸ்குள்ளெல்லாம் போய்க்க மாட்டேன். தேவைப்பட்டால் படிச்சுப்பேன், இல்லாட்டா படிக்க மாட்டேன். அது ப்ரீமியம் சர்வீசஸ் கொடுத்துட்டான். அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து இதுவே போதும், இந்த ஸ்க்ரீன்ஸே போதும். எனக்கு நல்ல ஷேர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்த கிளாஸில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி பேசுவோம். அந்த கிளாஸஸை பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கூடிய விரைவில் வரும். ஓகேங்களா? கரெக்டுக்கு 2-3 டவுட்ஸ் இருக்கு. என்னங்க சார்? இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ங்கிறது எவ்வளோ இருக்கணும்? இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் மாறும். இப்போ நீங்கள் அதை வந்து நெட்லேயே தேடி பார்க்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் ஒரு ஷேர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மணி கண்ட்ரோலில் போய் பார்ப்பேன். மணி கண்ட்ரோலில் போயிட்டு அந்த ஷேர்ஸை செலக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன டீட்டெயில்ஸ் ஃபர்தராக கிடைக்கும் அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் மட்டும் இல்லை, அதோட ஃபினான்சியல்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லை, வந்து இதே மாதிரி நல்ல சர்வீசஸ் கொடுத்த பியர் ப்ராடக்ட்டும் சேர்த்து எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நான் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, நெட்டில், அதாவது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன்ஸ்னால் அதோட இதில் போயிட்டு நான் பார்ப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது அதோட ஆவரேஜ் முதற்கொண்டு எனக்கு கிளியர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த இதில் பார்க்க முடியாது. ஐ மீன் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜை வந்து பேராமீட்டர்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபில்டரில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று பண்ணலாம், இருங்க, அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன். இதில் அந்த காலம் இருக்குல்ல, அதாவது நம்ம சூஸ் பண்ணுறோம்ல, டேபிள் ரிசல்ட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த சூஸ் பண்ணுற டேபிளில் வந்து நீங்கள் வந்து எடிட் காலம்ஸ் கேட்கணும். இருங்க, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் பேங்க்கோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் வந்து அந்த வருஷம் அவங்களோட சிஏஜிஆர் வந்து ஒரு 8% இருக்குது அப்படின்னா, அந்த 8%க்கு மேலே இருக்கிற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பேங்க்ஸ் தான் நமக்கு நல்ல பேங்க்ஸ். அதுக்கு கீழே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கொஞ்சம் அண்டர் வேல்யூடு, என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோன்னு இருக்கா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரி பிபி ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. பிபி ரேஷியோன்னா பிஇ ரேஷியோ எடுத்துட்டு ஆட் பண்ணிட்டோமா, ஆட் பண்ணிவிட்டு சேவ் காலம்ஸ்னு பிடிச்சிங்க. இதில் வந்து ஏதாவது ஒரு காலத்தை தூக்கி விட்டோம்னா தான் ஈஸியாக தெரியும். நான் ஒன்று தூக்கி விட்டுட்டேன். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோ. ஸோ இண்டஸ்ட்ரியல் பிஇ ரேஷியோட இவங்க கொஞ்சம் கம்மியாகவே இருக்காங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் வந்து ஓவர் வேல்யூடு, பிஇ ரேஷியோன்றது ஓவர் வேல்யூவா அண்டர் வேல்யூவா அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்படி பார்க்கல, இது
வந்து இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ அப்படின்றது பவர் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் 16%. கனடா பேங்க்ன்றது ப்ரைவேட் செக்டார், இது வந்து பப்ளிக் செக்டார். மூணுமே வேற டிஃப்ரெண்ட் செக்டார் தான். அது பக்கத்தில் இருக்காங்க. ஸோ தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா தான் கரெக்டாக. எஸ், பேங்க் ஆஃப் பரோடா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பக்கத்தில் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியலான கம்பெனி இது. ஷேர். ஓகே நண்பர்களே, வேறு எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, கேள்விகள் இல்லைன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த சந்திப்பில் நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். அதுதான் உண்மையில் ட்ரேடிங். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியாமல் அதை பார்க்கக்கூடாது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம இப்போ நல்லா பார்த்துட்டோம். இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஒரு ஷேர்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத நல்லா பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து அதை ஃபியூச்சர்ஸ்ன்றது நம்ம ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு பல்காக வாங்கி நம்ம ப்ராஃபிட் பார்க்குறது. கம்மியான விலையில் பல்காக கிடைக்கும். ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வந்தால் ஃபியூச்சர்ஸில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். மார்க்கெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலும் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் நிறைய காசு இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1000-2000க்கு கூட நீங்கள் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். என்ன விஷயம் அப்படின்னா, வந்தால் மழை போனால் அப்படின்ற மாதிரி ஆகிப்போகும். ஏன்னா நம்ம சரியாக அனலைஸ் பண்ணோம்னா ஆப்ஷன்ஸு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இல்லைன்னா அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை தொடச்சி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறது கூடாது. பொதுவாக ரீட்டைல் கஸ்டமர்ஸ், பெருவாரியான ரீட்டைல் கஸ்டமர்ஸ் லாஸ் ஆகிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸில் இறங்குங்க, அதுக்கடுத்து ஆப்ஷன்ஸில் இறங்குங்க. ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம கற்றுக்குவோம். கற்றுக்கிறதுல தப்பே கிடையாது. ஸோ தாராளமாக கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்ம கரெக்டாக யோசித்து இறங்கலாம். ஓகேங்களா? நம்ம அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி அனைவருக்கும்.